மூடப்பட்ட தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறப்பதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு நிறைவேற்றாத நிலையில் தமிழக முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா பாசன விவசாயிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரத்தில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க செயற்குழு கூட்டம் சங்கத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அக்கட்சித் தலைவர் விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையில் இருந்து உரிய காலத்தில் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கவும், மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படுவதற்கு முன்னதாக வாய்க்கால்கள் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி விவசாயத்துக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கவும், விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க புதிய அரசை வலியுறுத்தினார். தமிழக அரசு குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும், கூட்டுறவு கடன்களை அளவீடின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும், குறுவை சாகுபடிக்கு தட்டுப்பாடின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் மயிலாடுதுறை அருகே மூடப்பட்ட தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு 5 ஆண்டு ஆட்சியில் திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய விவசாயிகள், தவிக அரசு தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இக்கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு டெல்டா சங்கத்தின் சார்பாக அனைத்து விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பொறுப்பேற்றது விவசாயிகள் மத்தியில் மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துள்ளது. காரணம், எங்கள் விவசாயிகளுக்கு நல்ல செய்து கொடுப்பார் என்று முழு நம்பிக்கை உள்ளது. இன்று தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம், இளைஞர்களும் பெண்கள் விவசாயிகளும் கூடி சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதனால் முதலமைச்சர் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்து கொடுப்பார் என்று மனப்பூர்வமாக நம்பி உள்ளோம். இது விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் 5 ஏக்கர் உள்ளதுதான் செய்வதாக சொல்லியிருக்கார். அதை நாங்கள் முழுமையாக செய்து கொடுக்குமாறு எங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். முன்மனை மின்சாரம் வேண்டும் என்று எந்த தட்டுப்பாடும் இல்லாத கொடுக்கும் என்று கேட்டிருக்கும். உர தட்டுப்பாடுகள் மிக கடுமையாக உள்ளது. இந்த உர தட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். மேட்டூர் டேம் கரெக்ட் டயத்தில் தண்ணீரை திறக்க வேண்டும். விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு குறைகளும் இல்லாதல் குறுவை தொகுப்பு திட்டங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் அனைத்து மாநிலத்திலும் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி அந்த மாநிலத்தில் ஏக்கருக்கு ஒரு போகத்துக்கு 15 ரூபாய், இரு போகத்துக்கு 30,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அதுபோல நம்ம தமிழ்நாடு அரசும் முன்வந்து இது செய்து கொடுக்கும்படி நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த டிபிசியில் நிலவரங்கள் மிக மோசமான கடுமைகள் உள்ளது. தமிழ்நாட்டில் சொந்தமாக எங்களுக்கு இருப்பிடம் வைப்ப சொந்த கொட்டை இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு நெல் குடோன், இன்னைக்கு மயிலாடுதுறையில கேட்டீங்கன்னா நெல் இருப்பு குடோனே கிடையாதுங்க. அந்த நெல் இருப்பு குடோன் போதுமான இருப்பு குடோனை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டும். அன்புமிகு முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முதல் முறையாக வைத்து உள்ளோம். எங்களுக்கு விவசாயிகளுக்கு செய்து கொடுப்பார் என்று முழுமையாக நம்பி உள்ளோம்.